ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், வில்லியம் ஷேக்ஸ்பியர் இவங்க எல்லாரும் பயன்படுத்தின ஒரு மிகப்பெரிய மாயாஜால ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை உலகம் முழுக்க பப்ளிஷ் பண்ண புக்கு தான் ரோண்டா பைன் எழுதின தி சீக்ரெட். இந்த புக்கு சொல்ற முக்கியமான விதி லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. முதல்ல இந்த ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம மூளை ஒரு டிவி டிரான்ஸ்மிஷன் டவர் மாதிரி. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அந்த தாட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பெசிபிக் ஃப்ரீக்வன்சியை பிரபஞ்சத்துக்கு அனுப்புது. காலையில எந்திரிச்ச உடனே ஐயோ இன்னைக்கு டிராஃபிக் அதிகமா இருக்கும், மேனேஜர் திட்டுவாரே, எனக்கு மட்டும் ஏன் கடனே அடைய மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சா நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புற சிக்னல் பயம் மற்றும் பற்றாக்குறை. அதே நெகட்டிவ் விஷயங்களை பிரபஞ்சம் உங்களுக்கு காந்தம் மாதிரி இழுத்து கொடுக்கும். பட் அதுவே இன்னைக்கு நாள் செம்மையா இருக்க போகுது, என் பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை பிரபஞ்சம் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். ஒத்த எண்ணங்கள் ஒத்த சூழ்நிலைகளை ஈர்க்கும். நீங்கள் எதை கண்டு பயப்படுகிறீர்களோ அதையே ஈர்க்கிறீர்கள். எதை முழுசா விரும்புகிறீர்களோ அதையும் ஈர்க்கிறீர்கள். இது ஏதோ வெளிநாட்டு தத்துவம் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஊர்ல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்னதும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னதும் இதே விதியத்தான். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சீக்ரெட் விதியை உங்க சொந்த வாழ்க்கையில, உங்க வருமானம், உங்க ரிலேஷன்ஷிப், உங்க ஆரோக்கியத்துல எப்படி யூஸ் பண்ணி லைஃபை சேஞ்ச் பண்றதுன்னு 3 பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. வெல்கம் டு கற்றல் பயன்பாடு. ரோண்டா பைன் சொல்ற முதல் ஸ்டெப் கேளுங்கள். ஆஸ்க் வித் கிளாரிட்டி. நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன வேணும்னு தெளிவா கேட்கறதே இல்லை. ஒரு ஹோட்டலுக்கு போய் சர்வர் கிட்ட எனக்கு பசிக்குது ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன கொண்டு வருவாருன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கொண்டு வர மாட்டாரு. பிகாஸ் நீங்க தான் தெளிவா என்ன வேணும்னே கேட்கலையே. எனக்கு 2 இட்லி ஒரு வடை சூடான சாம்பார் வேணும்னு ஆர்டர் போட்டா சாப்பாடு கண்டிப்பா வரும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் எனக்கு நிறைய காசு வேணும்னு மொட்டையாக்கு சொல்லாதீங்க. இந்த வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள என் மாத வருமானம் 50,000 மாறணும் அப்படின்னு ஒரு பேப்பர்ல துல்லியமா எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலை, பிடிச்ச வீடு அல்லது உங்களோட கோல்ஸ் என்ன அப்படின்றத ரொம்ப அக்யூரேட்டா விஷுவலைஸ் பண்ணி கேளுங்க. 2வது ஸ்டெப் நம்புங்க. ஃபீல் தட் இட் இஸ் ஆல்ரெடி யுவர்ஸ். கேட்டுட்டு அப்புறம் நடக்குமோ நடக்காதோ, நமக்கெல்லாம் எங்க இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சந்தேகப்பட்டீங்கன்னா அந்த கனவு அங்கேயே காலி ஆயிடும். அமேசான்ல ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? பொருள் வருமா வராதான்னு பயந்துட்டே இருப்பீங்களா? இல்ல, பொருள் 2 நாள்ல வந்துரும்னு நிம்மதியா மற்ற வேலையை பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்க கேட்ட விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி மனசுல ஆழமா நம்புங்க. அந்த வேலையில நீங்க உட்கார்ந்து வேலை செய்யற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. உங்க அக்கௌண்ட்ல அந்த பணம் கிரெடிட் ஆனா முகத்துல என்ன சந்தோஷம் வருமோ அந்த எமோஷனை இப்பவே ஃபீல் பண்ணி பாருங்க. விதி என்பது வார்த்தைகளில் இல்லை, உணர்வுகளில் இருக்கிறது. 3வது ஸ்டெப் பெறுங்கள். ரிசீவ் த்ரூ ஆக்ஷன் அண்ட் கிராட்டிடியூட். சும்மா வீட்டில் படுத்துட்டே யோசிச்சா காசு வந்துருமா? கண்டிப்பாக வராது. நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கணும். பிரபஞ்சம் உங்களுக்கு புது புது ஐடியாஸ், புது புது பீப்புள்ஸ் அண்ட் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழியாக காட்டும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்கள் உடனே தயங்காமல் வேகமாக ஆக்ஷன் எடுக்கணும். அதோட ரொம்ப முக்கியமான ஒரு மேஜிக் டூல் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ, உங்க உடம்பு நல்லா இருக்கா, தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கா, சாப்பிட ஃபுட் இருக்கா, அதுக்கு மனசார தினமும் காலையிலயும் நைட்லயும் நன்றி சொல்லுங்க. இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்லும் போது தான் இல்லாத பெரிய விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயங்களை மட்டும் பண்ணுங்க. ஒரு பேப்பர் எடுங்க. உங்க வாழ்க்கையில உண்மையாவே என்ன வேணும்னு துல்லியமா 3 கோல்ஸ் எழுதுங்க. அது ஏற்கனவே நடந்துட்டதா நினைச்சு மனசார சந்தோஷப்படுங்க. உங்ககிட்ட இப்ப இருக்கிற 3 நல்ல விஷயங்களுக்கு மனசார நன்றி சொல்லிட்டு தூங்க போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நைட்டு தூங்கும்போது இந்த 3 விஷயங்களை பண்ணிட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல தூங்கிட்டீங்க. ஆனா அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே வழக்கம் போல சோம்பேறித்தனமா ஆரம்பிச்சா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சுத்தமா வேலை செய்யாது. காலையில கண் முழிச்ச முதல் 1 மணி நேரத்துல உலகத்துல இருக்கிற டாப் சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்றாங்க, உங்க மார்னிங் டைமை எப்படி ஒரு மிராக்கிள் மார்னிங்கா மாத்துறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு மாசான புக் சம்மரி வீடியோ போட்டிருக்கேன். நாளைக்கு காலையில உங்க வாழ்க்கை மாறணும்னா இப்பவே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த மிராக்கிள் மார்னிங் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்வைண்டன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்க நம்ம கற்றல் பயன்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.